ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்கிற எம்எஸ் சுவாமிநாதன் வெட்லேண்ட் எக்கோ பார்க் தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பின் சைடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 9, ஈவினிங் 4 to 9. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து இன்னும் வாங்க ஆரம்பிக்கலைங்க. ஏன்னா உள்ளே வந்து வேலை இன்னும் நடந்துகிட்ருக்காங்க, பராமரிப்பு நடந்துகிட்ருக்கு. அதனால் இனிமேல் தான் அது வந்து எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இங்கே வந்து சூப்பராக லேக் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து பறவைகள் சரணாலயம் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு மினி வேடந்தாங்கல் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த லேக் வந்து. இந்த சம்மருக்கு வீக்கெண்டுக்கு வந்து நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது போகணுன்னா விருப்பப்பட்டீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 5 o'clock மேலே வந்து இங்கே இந்த எக்கோ பார்க் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்தது வந்து ஒரு 6 o'clock தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா லைட்டிங்கில் போட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கங்கே சீட்லாம் உட்கார்றதுக்காக நம்மளுக்கு நிறைய இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே குழந்தைகள் விளையாடுற இடமும் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது, அடல்ட்டுக்கும் இருக்குது. ஃபுட்பால், டென்னிஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைகள் விளையாடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து விளையாட வைங்க. ஏன்னா இங்கே அடல்ட்டும் விளையாடுறாங்க. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஃபுட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, அப்புறம் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பேஸ்கெட்லேயே அங்கே போட்டுருங்க. கீழே எங்கேயும் போடக்கூடாது. இங்கே வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இந்த லேக் பாருங்கள், சூப்பராக இருந்தது. நைட் வியூ செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து சேப்பங்கிழங்கு செடி வந்து லைனாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டியாக நிறைய ஃபிஷ் இருந்துச்சுங்க. நைட் டைம்ன்றதுனால சரியாக தெரியலை வீடியோவுக்கு. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா அதை வந்து நல்லா நான் வீடியோ எடுக்கலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாமரைக்குளம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஃபிஷ் இருந்துச்சு. கீழே பாருங்கள், ஃபிஷ் இருக்குது. நிறைய நல்ல பெரிய மீனாக இருந்ததுங்க. நிறைய பெரிய மீனும் இருந்தது, குட்டி குட்டி மீனும் இருந்துச்சு. நைட் டைம்ன்றதுனால சரியாக வீடியோக்கு சரியாக வரலங்க, சரியாக தெரியலை. நம்ம பகலில் வந்து எடுத்தோம்னா நல்லா தெரியும்னு வைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய ஃபிஷ் இருக்குது பாருங்கள். இதே போல் அந்த சைடு நிறைய இருக்குங்க. நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷும் இருக்குது, பெரிய பெரிய ஃபிஷ்ஷும் இருக்குது. அந்த மாதிரி அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய கொக்கு, நாரை அந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் இங்கே வருமா சீசன் டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.